பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 72வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திக்கிறதுலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது யாக்கோபு ஏசா 2 பேரும் ஒரே பிரசவத்தில் பிறந்த இரட்ட குழந்தைகள். ஆனால் ஏசா வேதம் சொல்லுது, அவன் யுத்த வீரனை போல அவன் வேட்டையாடுகிறதுலே வல்லவன், நல்லா சமைக்கிறவன், நிறைய டேலண்ட்டு. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி, அப்படியே ஒரு வெகுளியான ஒரு பிள்ளை. ஆனால் ஒரு தாய் எப்படியாவது இந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும்னு அவங்க எடுக்கிற முயற்சியை பைபிளில் வாசிக்கும்போது நேற்றைக்கு கூட தியானித்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் நிறைய பேரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கலாம், ரொம்ப கீழே இருக்கலாம். எனக்கு அவங்கள மாதிரி இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி செய்ய முடியலையே, அவங்கள மாதிரி தாளந்து இல்லையே. நான் நம்புகிறேன் உங்கள் என் பின்னணியில் ஏசப்பா கூட இருந்து அவர்களை பார்க்கலும் தேறினவர்களாய் உங்களை என்னை நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பயப்படவே வேண்டாம். அவர் சொல்லி கொடுக்கிறவர், அவர் நமக்கு பின்னணியிலே இருக்கிற தேவன். இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பின்னணியில் இருந்து ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகாக கர்த்தர் எடுத்துகிட்டு போவார். உங்கள் தேறினவர்கள் செய்ய முடியாததை நீங்கள் செய்ய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு பரிச்சயமானது, ஏற்கனவே கூட வாசிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, சவுலை ஆண்டவர் முதலாவதாக ராஜாவாய் ஏற்படுத்தினார். அப்போது நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க. பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டு ஜனங்கள் கேட்டதுனால தான் ஆண்டவர் சவுலை ராஜாவாய் மாற்றினார். இப்போது இந்த சவுல் ராஜாவான உடனே வேதம் சொல்லுது, பேலியாளின் மக்கள் அப்படின்னா அத்தனை பேரும் ராஜாவை கேட்டாங்க. ஆனாலும் அதில் ஒரு கூட்டம் இந்த சவுலுக்கு விரோதமாக எழும்பி பேலியாளின் மக்களாய் சிலர் இவனா ரட்சிக்க போகிறான் நம்மளை, இவனா, இத்தனைக்கும் சகல ஜனங்களை பார்க்கலும் சவுல் உயரமுள்ளவன். அவரை ரொம்ப கீழே வச்சு, ஏன்னா பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமின் கோத்திரம் இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட். அதனால் இவனா நம்ம ரட்சிக்க போகிறான் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மனசை கஷ்டப்படுத்துறது மாதிரி இந்த மனுஷனை ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த வார்த்தை சவுலுக்கு காதில் கேட்ட உடனே காது கேளாதவன் போல், அடப்போடா அப்படின்ற மாதிரி அவன் காது கேளாதவனை போல இருந்தான். நம்ம இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, சில காரியத்தை நம்முடைய மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் இக்னோர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம நிறைய பேர் என்னென்னா, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யார் என்ன சொன்னாலும் காதில் கேட்டு இருதயத்தில் கொண்டு போய் சிந்தையில் சிந்திச்சு அப்செட் ஆகி இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். பேசுகிறத ஏற்றுக்கிறோம், திட்டுறதை ஏற்றுக்கிறோம், அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இப்படி ஏற்றுக்காதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. என்னை குறித்து 10 பேருக்கு 10 ஐடியா இருக்கும், உங்களை குறித்து 10 பேருக்கு 10 ஐடியா இருக்கும். ஒருத்தர் இப்படி பண்ணலான்னுவாங்க, ஒருத்தர் இப்படி பண்ணலான்னுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பை பொறுத்து. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்ம செய்கிற பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போவோம். அப்படி ஏதாவது ஒரு வேதம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. சிலதை இக்னோர் பண்ணுங்க, அப்படியே தூக்கி போட்டுருங்க, விட்டுருங்க. சிலதை ஆஃபீஸில் விட்டுறணும், சிலதை வீட்டு வாசப்படியில் விட்டுறணும், சிலது பேசின உடனே விட்டுறணும். இந்த ஞானம் தேவை. எதை உள்ளே கொண்டு போகணும், எதை உள்ளே கொண்டு போகாது என்கிற ஞானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பலவீனமாயிருவீங்க. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு நிம்மதியே இல்லாமல் வாழ்கிறாங்க. அவ்வளோ இருந்தும் சமாதானம். ஏன் அவங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா, எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போகிறது.
பிள்ளைன்னு ஒரு விஷயம் வந்துச்சா உடனே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது. பரவாயில்ல, பிள்ளை அந்த பாதையில் போட்டோம், அந்த பாதையில் போனால் தான் அவன் உருவாக்கப்படுவான். 10 வருஷம் தாண்டி சரியாயிரும். அடுத்த சூழ்நிலை நீங்களும் அதே பாதையில் தான் கடந்து வந்தீங்க, பிள்ளையும் அந்த பாதையில் கடந்து வந்துச்சு. அந்த பிள்ளை ரெடி, நீங்கள் எப்படி ரெடி ஆனீங்களோ அதே போல் உங்கள் பிள்ளையும் ரெடி ஆகும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை உடனே இருதயத்துக்குள்ளே கொண்டு போகுது. ஐயோ என் மகளை திட்டான், என் மகனை திட்டாங்க, எப்படி அவன் பொக்குன்னு போயிடுவான், அப்படி பண்ணிடுவான், அப்படி உடனே போய் எமோஷனல் ஆகி நம்ம கஷ்டப்படுறோம். அதனால் இன்று ஒரு கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இக்னோர் பண்ண வேண்டியதை நான் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாத விஷயத்தை நான் உள்ளே கொண்டு போகக்கூடாது, அதை அங்கேயே கழிச்சு கட்டுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க கேளுங்க. பாருங்கள், தாவீதை சிமேயி தூசிக்கிறான், ஆனால் அவர் இக்னோர் பண்ணுறாரு, போடுறா, தூக்கி போடுறா, அவ்வளோதான், இங்கே இதோட விட்டுறா. அதே மாதிரி பரிசுத்தவான்கள் நிறைய பேர், நீங்கள் யோசேப்பை பாருங்கள், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் தூக்கி குழியில் போடுறாங்க. சொப்பனக்காரன் வருகிறான், இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும், ஆனால் இப்போ ஆண்டவர் அவன் ஆசீர்வதிச்சார், அவ்வளோதான், இக்னோர் பண்ணுறான், தூக்கி போடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். அப்போது இன்று அந்த கிருபை வேணும். உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க, இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க, சிந்தைக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. அதை உள்ளே கொண்டு போய் வித்தியாசமாய் நீங்கள் நடந்துக்க வேண்டாம். அதை இக்னோர் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, பேசுகிற வார்த்தைகள், சில செயல்கள், சில ஆபத்துகள், இதை எதையுமே எங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிட்டு குழம்பாதபடிக்கு எதை உள்ளே எடுத்துகிட்டு போகணும், எதை இக்னோர் பண்ணணும், இந்த ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தருவீராகப்பா, தருவீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. இந்த நாளில் உங்கள் பிள்ளைங்க அனுப்புகிற இந்த ஜெப குறிப்புகளுக்கு ஒரு பதிலை கொடுங்க ஆண்டவரே. இந்த 100 நாளைக்குள்ள ஒரு அற்புதம் எங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ஐயா. நன்றியப்பா. உங்கள் கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது வெற்றியோடு வைக்கணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.